வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெற்றிஸ் வியூ. மும்பை இந்தியன்ஸுக்கு தே ஆர் பேக் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே டெஸ்பரேட்லி நீட்ஸ் அ கம்பேக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் 2 டீம்ஸும் இருக்காங்க. சிஎஸ்கே, எம்ஐக்கு ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் முடிஞ்ச நிலைமையில அவங்களுக்கு எப்படி போயிருக்கு அந்த மேட்சஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் பத்தி பேசுவோம். அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்க நம்ம இன்னைக்கு எடுக்காம போகவே முடியாதுங்க. எம்ஐ உடைய ஸ்கவுட்டிங் டீம். நம்ம இந்த சில மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆக்ஷன் அப்போ வந்து இன் சர்ச் ஆஃப் கோல்ட் தே லாஸ்ட் டைமண்ட் அப்படின்ட்டு. கிட்ட ஒரு டைமண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எம்ஐ ஸ்கவுட்டிங் டீம் வந்து வருஷம் வருஷம் டைமண்ட் எடுக்கிறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரால ஆரம்பிச்சு ஹர்திக் பாண்டியா, குணல் பாண்டியா, ராகுல் சேகர், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். இந்த வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புத்தூரும் அஸ்வினி குமாரும் கிடைச்சிருக்காங்கன்னும் போது எங்க இருந்து ஸ்கவுட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட 2 பேருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே ஆடல. அஸ்வினி குமார் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஸ்கவுட்டிங் டீமுக்கு ஒரு சல்யூட்டை கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். நம்ம கூட இன்னைக்கு நட்ராஜன் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ, நீங்க எம்ஐ ஸ்கவுட்டிங் பத்தி ஏதாவது சாய்ஸ் பண்ண விரும்புறீங்களா, இல்லைன்னா நம்ம டைரக்ட்லி டாபிக்குள்ள போயிடுவோமா? கண்டிப்பா அதை பத்தி பேசாம இப்படி ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்னாலே நமக்கு தெரியும், கரெக்டான டேலண்ட்டை இந்த வேர்ல்டு கொண்டு வந்து சேர்க்கறதுல அவங்களுக்கு முக்கியமான பங்கா அவங்க இது பண்றாங்க. கண்டிப்பா அதை சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியா டீம்ல அட்லீஸ்ட் 5 to 6 பிளேயர்ஸ் எம்ஐல தான் இருக்காங்க. நீங்க சொன்ன இந்த பும்ராவா இருக்கட்டும், பாண்டியாவா இருக்கட்டும், சூர்யா, திலக், இப்ப நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் கூட அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு பெரிய சல்யூட். ஏன்னா மீதி டீம்ஸ்ல 1-2 பிளேயர் வந்தா இங்க 4 பிளேயர் வராங்க. சோ அதுவே ஒரு இந்தியா டீம்ன்ற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது நல்லது தானே. சோ அந்த விஷயத்துல அதுலயும் அவங்க சப்போர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ பார்த்து எடுக்கல. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டீம் வந்து இவர் வந்து சையத் முஸ்தாக் அலி இல்ல. இப்ப ஷாருக் கான் வந்து போனப்ப சையத் முஸ்தாக் அலி இல்ல, ஒரு 5 6 அடிச்சிருந்தார். சோ அதை பார்த்து உடனே ஒரு 4 crore சைக்கிள் போறாரு. இவங்க எடுக்க பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஒரு 4 crore 5 crore பிளேயர் கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு 30 lakhsக்கு பேஸ் பிளேஸ், 3 lakhs பேஸ் பிளேஸுக்கு யாருன்னே தெரியாத பிளேயரை எடுத்து அவங்களை இவ்வளவு இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா we have to give special credit to them. அதுக்காக அவங்க ஸ்டாஃப்ஸும் உழைக்கிறாங்க, பிளேயர்ஸுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னும் போது தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் ஆகுது. ஸோ அதை சொன்னதுக்கு அப்புறமா 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கேக்கும் 3 முடிஞ்சிருச்சு, எம்ஐக்கும் 3 முடிஞ்சிருச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2 பேருமே ஒரே பாயிண்ட்ஸ்ல இருந்தாலும் டீமுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ஒரே நிலைமையில இருக்க மாதிரி தெரியல. மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து யூஸ்வலா சிஎஸ்கே டெம்ப்ளேட்ல இந்த வருஷம் அவங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹோமுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கு வான்கடையில அவங்க ஆடின மேட்சை பார்க்கும்போது அந்த ஏர்லி கிடைக்கிற ஸ்விங்குக்கு தேவையான போலர்ஸா இருக்கட்டும், ஹிட் த டெக் போலர்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ரயன் ரிக்கர்ட் அன்னைக்கு முதல் 2 மேட்ச் சரியா படல. பட் வான்கடையை வந்தோன்னு ஒரு பேட்ல எப்படி பட்டுச்சுன்றதை நீங்க பாத்தீங்கன்னும் போது எங்களுக்கு வான்கடையில 7 மேட்ச் இருக்காப்பா, அதுல மினிமம் நாங்க 6 மேட்சஸ் ஜெயிப்போம், அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி டீம் தான் சிஎஸ்கே வச்சிருக்காங்களோ நாங்க நினைச்சோம். பட் சேப்பாக்குடைய பிட்ச் வந்து யூஸ்வலா இருக்க அந்த ஸ்பின் ட்ராக் இல்லையா, இல்ல சேப்பாக் என்ன சரியா பண்ணலாம்? சோ இவங்க 3 மேட்ச்ல இவங்களுக்கு என்ன சரியா போயிருக்கு, என்ன சரியா போகல, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த விதத்துல பார்க்கும்போது சிஎஸ்கே நிறைய இடத்துல லேக் இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா நீங்க சொன்னீங்க எம்ஐயும் சிஎஸ்கேவும் இப்போதைக்கு ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த பேலன்ஸ் எதுல கரெக்டா இருக்குன்னு கேட்டா நான் எம்ஐன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஆடுறத பார்த்தா எம்ஐக்கு ஆல்ரெடி அவங்களோட பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான் இருக்கு அவங்களுக்கு. இப்ப நாளைக்கு பும்ரா வந்தா யார் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்ளம் தான் இருக்கலாமே தவிர்த்து இவனை தூக்கிட்டு யாரடா உள்ள கொண்டு வருதுன்ற ப்ராப்ளம் இப்ப இல்ல. அட்லீஸ்ட் சிஎஸ்கேக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஒரு டாப் பிளேயர் உள்ள வந்தா ஆல்ரெடி நல்லா இருக்க டீம்ல இருந்து ஒருத்தர் வெளியே அனுப்புறது வேற. பட் என் டீம்ல இருக்கிறது எல்லாமே நான் பெஸ்டா நினைச்சு எடுத்த பிளேயர்ஸ் தான். எனக்கு பேக்கப்ல இருக்கவங்க எல்லாமே இவங்களுக்கு பேக்கப்பா வச்சு எடுத்த பிளேயர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஆப்ஷன்ல. ஸோ மெயின் பிளேயர்ஸே எனக்கு பர்ஃபார்ம் பண்ண நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்களோ சிஎஸ்கே அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இல்ல எக்ஸாக்டா அதுதான். அதே மாதிரி எம்ஐ மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம பாராட்டணும். அவங்க வந்து நியூ டேலண்ட்ஸா இருந்தா இன்னைக்கு அஸ்வினி குமாரா இருக்கட்டும், இல்லைன்னா புத்தூர் விக்னேஷா இருக்கட்டும், அவங்க வந்து யங் டேலண்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க எப்படி ஆடுறாங்கிறத பாக்குறாங்க. பர்ஃபார்ம் பண்றது பண்ணல, அது செகண்டரி. பட் அந்த கட்ஸ் இருக்குல்ல, அந்த கட்ஸ்ல அவங்கள பிட்ச்ல விட்டு அந்த பிட்ச்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பாக்குறது நல்லா இருக்கும். சோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி பும்ரா வந்தாலும் அவங்களுக்கு அஸ்வினி குமார்னு ஒரு பேக்கப் இருக்காப்ல. சோ பும்ரா மேபி திருப்பி ஒரு 2 மேட்சஸ் ரெஸ்ட் வேணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல அஸ்வினி குமார் வச்சு கண்டினியூ பண்ணலாம். பட் இதே சிஎஸ்கேல பார்த்தா அது ரொம்பவே கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு ஹூடாக்கு பதிலா விஜய் சங்கரை உள்ள கொண்டு வந்தாங்க. விஜய் சங்கர் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாரு, ஒரு 6 அடிச்சாரு. சோ அது சிஎஸ்கேக்கு போதுமான்னு கேட்டா இல்ல. இப்போ முகேஷ் சௌத்ரின்ற பிளேயர் உள்ள இருக்காரு, அவரை பவுலிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சாம் கரனுக்கு பதிலா ஓவர்டர்ன் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுங்கிறதும் நமக்கு எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. ஒர்க் ஆகலங்கிறதா உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்ஸ்மேன் டூ மெனி ஆடுறாங்களோ அப்படின்னு தோணுது.
எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க திரிபாத்தியை டிராப் பண்ணிட்டு ஓவர் 10 டீம் இருக்கிறதுக்கு மேபி ஒரு எக்ஸ்ட்ரா லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஜடேஜாவுக்கு கொஞ்சம் செட் ஆகி தான் அடிக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காரு. வந்தோன்னு அடிக்க முடியாது. அப்ப அவர் பினிஷர் கிடையாது. உங்களுக்கு ஜேமி ஓவர்டனுக்கு பால்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நேத்து அவருக்கு ரொம்ப கம்மியான பால். அவர் கிடைச்சதே ஒரு 5-6 ம். பால் தான். ஸோ நீங்க ஜேமி ஓவர்டன ஐடியலா ஒரு 16th ஓவர்ல நீங்க உள்ள அனுப்பணும் அப்படின்னா, உங்களுக்கு மேல இருக்க பேட்ஸ்மேன தானே குறைக்கணும். மேல இருக்க பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பால்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது. இப்ப நீங்க ஜடேஜாவை டிராப் பண்ண முடியாது. உங்களுக்கு ஜடேஜா வந்து உங்களுக்கு ஒரு கீ ம். பிளேயர். பட் அவரு பினிஷரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பினிஷிங் அவரால முடிஞ்சதை பண்றாரு. நேத்துமே வந்து அரௌண்ட் 160 செகண்ட்ல ஆடினாரு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் எப்போ அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா வந்து நான் ஒரு 15 பால் டைம் எடுத்துப்பா அதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன் அப்படின்றாரு. சோ நாளைக்கு ஒரு 17வது ஓவர்லயோ 18வது ஓவர்லயோ ஜடேஜா உள்ள வந்து வாக்கிங் பண்ணாரு அப்படின்னா அது பினிஷிங் ரோல் கிடையாது இல்லையா? சோ அப்ப நீங்க ஓவர் ம். டென்னுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்து வாய்ப்புகள் தரணும். ஏன்னா ஓவர் டென் ஹாஸ் அ பவர். அவர்கிட்ட கிளியரா பவர் இருக்கு அடிக்கிறதுக்கு. எப்படி வந்து எக்ஸாக்ட்லி. ஒரு ஆல்பி மார்க்கர் இருந்தாலோ அந்த ஆல்பி மார்க்கர்ல ஓவர்டனால பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது சிஎஸ்கேக்கு. பட் அதுக்கான ம். சான்சஸ் அவங்க கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓகே ஒரு கேட்ச விட்டுட்டாரு. பவுலிங்ல பெருசா ம். எதுவும் பண்ணல. பேட்டிங்ல நான் என்னன்னா கிளிம்ஸ் ஆஃப் கொஞ்சம் காமிச்சாரு. என்னால சிக்ஸஸ் அடிக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா சிக்ஸஸ் அடிக்கிற ஆளே சிஎஸ்கே ரொம்ப குறைவா இருக்காங்க. சோ ம். அதனால வந்து மேல மேல இன்னும் ஒரு பேட்ஸ்மேனை கம்மி பண்ணிட்டு மேபி ஒரு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனோ இல்லைன்னா வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ. ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சிஎஸ்கேக்கு இன்னும் அந்த ப்ராப்பர் காம்பினேஷனே செட் ஆகலையோன்னு தோணுது. ஏன்னா திரிபாத்தி அவங்க ஓப்பனிங் அனுப்புறாங்க, ருத்ராஜ் ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ஒன் டவுன் அனுப்புறாங்க. ஸோ அவங்க இன்னும் அந்த ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றாங்களோ. இப்போ எம்ஐக்கு அட்லீஸ்ட் தேர்ட் மேட்ச்ல அவங்களுக்கு ஓரளவுக்கு பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கா தெரியுது. மீதி டீம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அது நல்லா தான் இருக்கு, அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. பட் சிஎஸ்கே எங்கேயோ அதை மிஸ் பண்றாங்களோ, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையோன்னு தோணுது. பட் இது மேபி கான்வேவை உள்ள கொண்டு வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டே இருக்கிறது தான். கான்வேவையும் ரச்சினியும் ஓபன் பண்ண விட்டு, இல்லைன்னா கான்வேவையும் ருத்ராஜையும் ஓபன் பண்ண விட்டு, ஏன்னா அவங்க ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு 2023லயா இருக்கட்டும், இல்ல 2024லயும் சில இடத்துல அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதே காம்பினேஷனோட போலாமே, அவங்களுக்கு அது ஒர்க்கும் ஆயிருக்கு. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாரின் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்கா சிஎஸ்கேக்கு எப்பயுமே கை கொடுத்துருக்கு. ஸோ அந்த காம்பினேஷனோடய அவங்க போயிட்டு ரச்சினை ஒன் டவுன் கொண்டு வந்தா அவங்களுக்கு அங்க டாப் 3 செட் ஆயிடும். ஃபோர்த் டூபே வந்தா அவங்களுக்கு நல்லா ஓகே. இருக்கும். இப்ப ஸோ நமக்கு கான்வேவை வந்து அவங்க யாருக்கு பதிலா கொண்டு வர முடியும்? ஏன்னா இப்ப வந்து 4 கார்னர் உங்களுக்கு இப்ப லாஸ்ட் டைம் தான் உங்களுக்கு ஓவர்டர்னுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. ரச்சின் ஆடிதான் ஆகணும். ம், நூர் அகமது ஆடிதான் ஆகணும். ம். பத்திரானா ஆடிதான் ஆகணும் அப்படின்னும் போது நீங்க திருப்பி ஓவர்டர்னை டிரா பண்ணிடுவீங்களா நீங்க ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கான்வே கொண்டு வரதுக்காக? இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா நான் வந்து 3 ஃபாரினர் வச்சு தான் ஆடுவேன். மேபி ஓகே, ட்ரை ஓகே. பண்ணலாம். பவுலர்ல இந்தியன் பவுலர்ஸ் யாராச்சும் உள்ள கொண்டு வரலாம். நமக்கு அன்ஷுல் காம்போஸ் இருக்காரு, இல்லைன்னா நாகர்கோட்டி இருக்காரு, இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி இருக்காரு. இவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் தரலாம். ஸோ இந்தியன் ஓகே. பவுலர்ஸ் நமக்கு வருவாங்க. ஸோ ஒரு ஃபாரினர் ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல நான் பவுலருக்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ மேபி அந்த நூர் மாதிரி அகமது வச்சு கூட ஆர் நம்ம மாத்திக்கலாம் பத்திரானா இல்லையா? 2 பேர்ல ஒருத்தர்ன்றீங்க நீங்க. ஸோ 2 பேருமே ஆடாம பத்திரானா ஆர் நூர் அகமது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஆடுவீங்க. ஆமா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர். ஏன்னா எனக்கு ரச்சின் கண்டிப்பா வேணும். கான்வே உள்ள கொண்டு வந்தா அங்கேயே எனக்கு 2 இது முடிஞ்சிருது. ஸோ ஓவர் டேனை மேபி இன்னும் ஒரு மேட்ச் 2 ஓகே. மேட்ச் சான்ஸ் கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி இந்த பவர் ஹிட்டிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு நமக்கு ஆள் தேவை. ஸோ டூபே, ஓவர்டன், மேபி தோனி, இவங்க 3 பேரையும் நான் பவர் பிளேயர்ஸா சென்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதாச்சும் அவங்க ட்ரை பண்ணலாம். பட் அதுதான் ஏன் அவங்க புரியுது, பண்ண மாட்டாங்க, ஏன் அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. புரியுது. ஸோ டோனியை டச் பண்ணதுனால நான் இதுக்கு வரேன். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம 2 வீடியோல பேசிட்டோம். ஸோ நம்ம ரொம்ப எலாபரேட் பண்ண வேணாம். நம்ம என்ன வந்து இருக்குன்னு நினைச்சோமோ அதையே ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. இப்போ டோனி வந்து பழைய டோனி இல்ல. அவரால் வந்து ஒரு 10 ஓவர் ஆட முடியாது. கீப்பிங் பண்றதும் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் 5 ஓவர்ஸ் ஆடுறதுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இது வந்து தோனியோட லெகசியே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்ல 180 சேஸ் பண்ணதே கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது டோனி சேஸ்ல இருக்காருன்னா அவர் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் பினிஷர். லாஸ்ட் கொஞ்ச நாள்ல லாஸ்ட் 2 or 3 இயர்ஸ்ல அவரு இருந்து வின் பண்ண மேட்சஸோட லூஸ் பண்ண மேட்சஸோட கவுண்ட் அதிகமாயிட்டே போகுது. ஸோ ஐம் நாட் ராங், இட்ஸ் 6-4. ஸோ 6 மேட்ச் அவர் பேட்டிங் ஆடும்போது தோத்துருக்காங்க, 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது அந்த 6ல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் இந்த வருஷமே வந்துருச்சு அப்படின்னும் போது மேபி இந்த வருஷம் அவர் ஆடி இருக்கணுமா? மேபி 2023 இது வந்து ஒரு ஃபேரிடேல் எண்டிங் மாதிரி இருந்துச்சு. அந்த வருஷத்தோடய முடிச்சிருந்திருக்கணுமா? ஃபேன்ஸுக்காக
அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. மேனேஜ்மெண்ட் டிக்கெட்டுக்காக அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேரிடேல் எண்ணிக்கை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி வந்து மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அது நான் 2000% நான் அக்ரி பண்ணுவேன் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 2023 இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஹாப்பி எண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்படி எம்சியூக்கு ஒரு என் கேம் வந்துச்சோ அதோட எம்சியூ முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்த படம் எல்லாமே ஃபேன்ஸ்க்கு பிடிக்கல. திருப்பி எப்போ அந்த மார்வல் திருப்பி மேல வரும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் இந்த இதையும் பாக்குறேன். ஸோ 2023 தோனிக்கான அந்த ஒரு பிரைம், அந்த ஒரு பீக் தொட்டுட்டாரு. கப்பு ஜெயிச்சாச்சு. இட்ஸ் லைக் அ கோல்டன் மூமெண்ட். ஸோ அப்பவே சொன்ன மாதிரி தோனி டீம்ல இருந்துட்டு மேபி மென்டாரோ இல்லைன்னா ஒரு கோச்சாவே இருந்தா கூட டீமுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அவர் டீம்ல விளையாடி தான் டீமை ஜெயிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அவருக்கே தெரியும். பட் மேபி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷரா இருக்கலாம். இல்லைன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு குஜராத் அந்த மேட்ச்ல சொல்லியிருந்தாரு, நான் வந்து சென்னையில ஒரு மேட்ச் ஆடிட்டு அங்கதான் என்னோட லாஸ்ட் மேட்சா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது லாஸ்ட் இயரே அவருக்கு அமைஞ்சிருச்சு. லாஸ்ட் இயரே அவர் சென்னையில ஆடிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ அப்ப கூட ரிட்டையர் இருக்கலாம். அப்ப கூட இல்லாம இல்ல நான் சொல்லுவேன்னு சொல்லி ஆக்ஷன்லயே எதுவும் சொல்லல. அவரை வந்து 4 crores அன்கேப்டு பிளேயரா ரீடைன் பண்ணாங்க. அதுவும் அவருக்காக கொண்டு வந்த ரூல் ஃபேன்ஸ் தான். அவருக்காகவே ஒரு ரூலை கொண்டு வந்து ஓகே ஆல் ஃபைன். பட் ஆஸ் அ கிரிக்கெட்டிங் ஃபேனா, ஆஸ் அ தோனி ஃபேனா எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா எப்படி இருந்து ஒரு லெஜண்ட நீங்க வந்து ஃபேன்ஸ்க்காகவும் டிக்கெட் பிரைஸ்க்காகவும் ஸ்டேடியம்காகவும் இது இப்ப புதுசா பாக்குற ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது யாரு இவர் ஆடிட்டு இருக்காருன்ற மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ என்னதான் நீங்க பழைய லெகசி எல்லாம் எடுத்து காமிச்சாலும் அவருக்கு இப்ப ஆடிட்டு இருக்காருன்ற கேள்விதான் கேட்பாங்க. சோ அது அவருக்கு தானே டிஃபேம் மாதிரி ஆகும். சோ அதுதான் என்னோட மனசுல இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வந்து அவருக்கு அந்த, ஏன்னா அவருக்கு அந்த ஃபேரிடேல் எண்டிங்ன்றது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கிடைக்கல. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே வில் புல் இட் ஆஃப் அப்படின்ற ஒரு புல் இட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப சிஎஸ்கே பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. முதல் 3 மேட்ச்ல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா 2 பாசிட்டிவ்ஸ், பவுலிங்ல நூர் அகமத், பேட்டிங்ல ருத்ராஜ் கைக்வாட். இதை தவிர்த்து பெருசா பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்ல. நெகட்டிவ்ஸ் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு, டிசியோட இருக்கு. டிசி வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கு டார்காஸ்ட் டீம் அவங்க அப்படின்னு சொல்லுவேன். டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படின்ற அளவுக்கு யாரையுமே அவங்களை புஷ் பண்ணனாலுமே டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்கள பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படின்னால டிசி வர்சஸ் சிஎஸ்கேக்கு என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு பிளேயர் ஃப்ரம் ஈச் சைட் அண்ட் வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் எம்ஐக்கு போவோம். ஓகே, ஸோ இப்போ டிசி பாத்தீங்கன்னா 2 out of 2 வின் பண்ணிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. இம்பாக்ட் பிளேயர் வந்து அவ்வளவு இம்பாக்ட் கொடுத்தாரு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சைடு சிஎஸ்கே கூட மோதும்போது எனக்கு பயமா இருக்கு சீரியஸா. இன்னும் எந்த அளவுக்கு சிஎஸ்கே அடி வாங்க போகுது அப்படின்றதுதான். ஏன்னா இப்ப அவங்களுக்கு எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்க, நல்லாவும் பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல சிஎஸ்கே ஹேஸ் டு லுக் பேக் தட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆர் நூர் அகமதுன்ற ஒரே ஒரு ஆளை வச்சு நீங்க பெருசா எதுவும் பண்ண முடியாது. 4 ஓவர் இருக்கு. பட் 4 ஓவர்ல நீங்க எந்த அளவுக்கு டிசி பேட்ஸ்மேனை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற பேர்லாம் அப்படிப்பட்ட பேர்களா இருக்கு. ஸோ அந்த 24 பால் ஓகே, பட் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. பட் ஐ கோ வித் சிஎஸ்கேல நூர் அகமதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இவங்க இதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்க்கே சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்க் போன மேட்ச் 5 எடுத்திருக்காரு. ஸோ சென்னை பேட்டிங்க அவர் எந்த அளவுக்கு கொலாப்ஸ் பண்ண முடியுங்கிறது ஐ கேன் சீ இட். ஸோ எனக்கு வந்து பவுலிங் வைஸ் ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அங்க குல்தீப் யாதவா, இங்க நூர் அகமது. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நம்ம இந்தியன் ஸ்டார் கலீல் அகமது நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டார்க்கே இருக்காரு. ஸோ மீதிப்படியும் பவுலிங் ஓகேவா தான் இருக்கு. எனக்கு என்னமோ பேட்டிங் தான் டிசைட் பண்ணும் கேம்னு தோணுது. ஸோ அங்க இருந்து 2 பேட்ஸ்மேன், இங்க இருந்து 2 பேட்ஸ்மேன். அங்க வந்து ஃபாஃப் டு பிளஸி அண்ட் கேஎல் ராகுல். இங்க வந்து நான் வந்து ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிவம் டூபே. இவங்க 4 பேர்ல, ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் மட்டுமே அடிச்சா மேட்சுக்கு பத்தல, இதுதான் வந்து தெரியுது. சோ அவரால் அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா இருக்க முடியல. இப்போ ஒரு சோலோவா வந்து நான் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவேன், அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா யாரால இருக்க முடியும் அப்படின்னா வந்து அந்த சைட்ல ஃபாஃப் டு பிளஸி மற்றும் கேஎல் ராகுல், இந்த சைட்ல இருந்து ரச்சின், தூபே. ஸோ இந்த 4 பேட்ஸ்மேன் தான் அந்த மேட்சை டிசைட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். வித் தட் எனக்கு என்னமோ அந்த மேட்ச் டிசி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஐ வில் கிவ் 70-30 ஃபார் டிசி. ஸோ சிஎஸ்கே வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் வெல். எல்லாருமே பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா
they can give a fight to DC, but I'm giving 70-30 DC. உங்களுடைய prediction என்ன நடராஜ்? எனக்கு சென்னையில் நடக்குது, பட் எந்த அளவுக்கு சென்னை அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வில் கோ வித் 60-40. சென்னைக்கு ஒரு 40% அட்வான்டேஜ் கொடுக்கலாமே ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அன்புடன்லேயே வந்து நம்ம பர்சன்டேஜ் குறைக்கிறது தான் இந்த வருஷம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ராங் ஆகும், சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்ஐ பக்கம் போவோம். எம்ஐ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து என்னடா பழைய வருஷம் போன வருஷம் இருந்த அதே பிரச்சனை இருக்கோ, ஒரு டீம் செட்டில் இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ண புத்தூரை டிராப் பண்ணிட்டாங்க, சம்பந்தமே இல்லாமல் வில்ஜாக்ஸை டிராப் பண்ணாங்க, டீம்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கும் போது ஒரு மாஸ் வின் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து எம்ஐக்கு வந்து 11ல மாத்த வேண்டிய அவசியங்கள் இல்ல, அன்லெஸ் அண்ட் அன்டில் பும்ரா உள்ள வந்தாதான். பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. மேபி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு T20ல இருந்து. ஸோ மேபி அவர் ஓப்பனிங்ல இருந்து ஒரு நம்பர் 4க்கு வந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, வில்ஜாக்ஸ் ரைன் ரிகல்டன் ஓபன் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 வந்து ரோஹித் சர்மா நம்பர் 4 வந்தா மும்பை இந்தியன்ஸுக்கும் பெட்டரா இருக்கும், ரோஹித் சர்மாவுக்கும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் ஆடும் போது நான் அவர் என்ஜாய் பண்ணி ஆடுறத பார்த்தேன். அர்ஷித் ராணா ஒரு போட்டோ இன்ஸ்விங் பால் உள்ள கட் பண்ணி போனாலே ஒரு ஜாலியா சிரிச்சுட்டு தான் இருந்தார். வருண் சக்கரவர்த்தி போகும்போது பேட்டோட பின்பக்கத்துல பட்டுச்சு, பட் அவர் ஜாலியா சிரிச்சுட்டு தான் இருந்தாரு. ஸோ என்ஜாய் பண்றாரு அவரு. பட் என்னன்னா, அவரு வந்து வந்தோன்னு அடிக்கணும்னு பாக்குறாரு. ஸோ அது நியூ பால்ல ஸ்விங் ஆகும் போது, இப்ப வாண்டேட்ல உங்க ஸ்விங் ஆகும் அப்படின்னும் போது, அதுவும் இல்லாம அவங்க எல்எஸ்டி ஆறாங்க, கொஞ்சம் ஸ்லோ பிச்சு தான். அவர் வந்து ஸ்பின் ஹேண்டில் பண்றதுக்கும் பெட்டரா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் வில் ரைன் ரிகல்டனையும் ஸ்பின் ஆட சொல்றதை விட அவங்கள பேஸ் போலிங் யூஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்கள பேஸ் தான் ஆடி பழக்கம் அவங்களுக்குன்றதுனால நானே யோசிக்கிறேன், மேபி இட்ஸ் பெட்டர் இஃப் ரோஹித் சர்மா கோஸ் டவுன் தி ஆர்டர். அவர் வந்து 2016-17 வரைக்கும் மும்பைக்கு எப்படி ஆடிட்டு இருந்தாரோ, நம்பர் 4ல வந்துட்டு மீதி இருக்க வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் அண்ட் சூர்யா 3 அண்ட் டேலர் at 5, அதர்ஸ் ரிமைன் த சேம். ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா எம்ஐ வில் பி a force நினைக்கிறேன். இந்த இனிஷியல் ப்ரிவியூல சொன்னேன் எம்ஐ வில் மேக் இட் டு டாப் 2 அப்படின்ட்டு. முதல் 2 மேட்ச்க்கு அப்புறம் என்னடா நம்ம சொன்னது கொஞ்சம் மாறுதோன்னு நினைச்சேன். பட் தே ஆர் பேக் டு ஃபார்ம். பும்ராவும் வந்துட்டாரு அப்படின்னா தே ஆர் சாலிட் பிக் ஃபார் டாப் 4 அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எம்ஐ பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஐ எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம், அன்லெஸ் ஆர் அன்டில் பும்ரா கம்ஸ் இன். சோ அவங்க இதே கான்ஃபிடென்ட்டோட இந்த இல்ல டீம்ல இல்ல, நான் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு அவர் ஓப்பனிங் வரதுதான் அவருக்கு நல்லதுன்னு தோணுது. பட் ஏன்னா அவர் இவ்வளவு நாள் ஓப்பனிங் ஆடிட்டாரு, சோ அவருக்கு அது செட்டும் ஆயிடுச்சு. எனக்கு புரியுது வில்ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங் வந்தா நல்லா இருக்கும், ரைன் ரிகல்டன் கூட எக்ஸ்ப்ளோசிவ். 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ரோஹித் சர்மாவுடைய பெஸ்ட் இயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் வந்திருக்கு. இப்ப நம்ம அவர் வந்து இன்னுமே வந்து அவர் தான் இந்தியன் வித் தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேன் ஆஃப் த மேட்சஸ் ஐபிஎல்ல 17. அதுல கடைசி 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் தான் வாங்கியிருக்காரு. அவர் எப்போ ஓபன் பண்ண ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா 2018-19 சீசன்ல இருந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் அவருடைய பீக்கா இருந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ். அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மிடில் ஆர்டர் ஹூ கேன் பினிஷ். ஏன்னா இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா 20th ஓவர் நிறைய ரன்ஸ் யார் அடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல 3வது 4வது ரோஹித் சர்மா இருக்காரு. கம்பீட்டிங் வித் டாப் பினிஷர்ஸ் லைக் போலார்ட், எம்எஸ் தோனி கூட எல்லாம் இவரும் கம்பீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால நான் என்ன சொல்றேன், அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அப்பயாச்சும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அடிக்க பார்ப்பாரு. இப்ப ஃப்ரம் போனதுல இருந்து அடிக்கணும்னு பாக்குறது மேபி நியூ பாலை விட T20 கிரிக்கெட்ல கொஞ்சம் ஓல்டர் பால்ல அவருக்குமே ரன்ஸ் இன்னும் வரும் நிறைய. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து கடைசியில என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு சோசியல் மீடியாலாம் வந்து ரோஹித் சர்மானா மும்பை இந்தியன்ஸ் அடிக்கவே மாட்டாருன்றாங்க. அது அவரோட கேம் ஸ்டைல மாத்திட்டு இருக்காரு இப்ப. சோ அந்த கேம் ஸ்டைலுக்கு மும்பை ஜெயிக்கிறது ஓகே. பட் வந்து சிலருக்கு ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு என்னடா ரோஹித் சர்மா அடிக்கலையன்றது, மேபி அவர் நம்பர் 4க்கு வந்தாரு அப்படின்னா வந்து அவருக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. என்னோட சஜஷன் அது. பட் உங்களோட சஜஷன் என்னன்றது நீங்க சொல்லலாம். இல்ல, ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். அதை நான் வந்து எதுவுமே டினை பண்ணல. பட் இப்பதான் ஒரு வின்னிங் இதுக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ உடனே அடுத்த மேட்ச்ல அந்த ஒரு காம்பினேஷனை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க மாத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா 2 மேட்ச் அடி வாங்கிட்டாங்க. கண்டிப்பா மாத்த மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா வந்து ஒரு ஒபினியன் அவ்வளவுதான். ஐ அக்ரி. மேபி இந்த வீடியோவை எம்ஐல யாராச்சும் பார்த்து மேபி இல்லைன்னா அவங்களுக்கே அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓரளவுக்கு அவங்க அந்த ஒரு ரிதம்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேபி ட்ரை பண்ணலாம். அவங்க ட்ரை பண்ணாத டீம் கிடையாது. ஸோ அதனால அவங்க ஒன்றும் சிஎஸ்கே இல்லை. சிஎஸ்கே வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லா வருஷமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் எம்ஐ வில் டேக் ரிஸ்க்
will look into ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால மேபி இந்த ஆப்ஷனை அவங்க கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணா நல்லாவும் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தா. ஓகே. ஸோ எம்ஐக்கு இந்த 3 மேட்ச்ல பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் ப்ராமினெண்டா என்ன தெரியுது உங்களுக்கு நடராஜன்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாசிட்டிவ்னு பார்த்தா நான் ரிகல்டன் சொல்லுவேன். ஏன்னா ரிகல்டன் நல்லாவே அவங்களுக்கு ஒரு இந்த மேட்ச்ல அவங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னதான் லாஸ்ட் 2 மேட்ச்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பண்ணலனாலும் நான் அவங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிளா இல்லைன்னா இன்னும் இதா பார்க்கறது நான் பாண்டியாவை சொல்லுவேன். ஏன்னா பாண்டியா பவுலிங்லயும் எக்கனாமிக்கலா இருந்திருக்காரு இந்த மேட்ச்ல. அதே மாதிரி அவங்களுக்கான நியூ கமர்ஸ் 2 பேருமே நம்ம விக்னேஷா இருக்கட்டும், விக்னேஷ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா பவுலிங் போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு அஸ்வினி போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. பும்ரா இல்லாமையும் அவங்களோட பவுலிங் அட்டாக் கொஞ்சம் ஃபயர் பவரா இருக்கு அப்படின்றது நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு லைட்டா ரோஹித்தோட ஃபார்ம், ரோஹித் அந்த ஒரு அவரோட இன்டென்ட்டை அவரோட இதை மாத்துறாரோ அப்படின்ற மாதிரி லைட்டா தோணுது. அது எம்ஐக்கு சில வாட்டி பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிகல்டன் திடீர்னு அடிக்கலைன்னா ரோஹித் மேல அந்த ப்ரெஷர் வரும். ஸோ இந்த மேட்ச ரிகல்டன் நல்லா அடிச்சதுனால ரோஹித் மேல அந்த ப்ரெஷர் வரல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மாட்டிக்காம அதே மாதிரி வில் ஜாக்ஸ் அவங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல அவங்க லைட்டா இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா போன மேட்ச் வில் ஜாக்ஸ் ஆடல, இந்த மேட்ச் வில் ஜாக்ஸ் 1 டவுன்ல வந்து ஆடுறாரு சூர்யா இடத்துல வந்து. ஸோ அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸை அவங்க லைட்டா அவாய்ட் பண்ணிட்டு இதுதான் என்னோட பிளேயிங் 11 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஆடினா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே ஓகே. ஸோ எம்ஐ வர்சஸ் எல்எஸ்சிக்கு வந்துருவோம். ஜஸ்ட் ஒன் பிளேயர் ஃப்ரம் ஈச் சைட் அண்ட் வின் ப்ரெடிக்ஷன். ஓகே. ஸோ எல்எஸ்டி ஆப்வியஸ்லி பூரன். ஸோ பூரன் எந்த அளவுக்கு ஆடுவாருன்னு நம்ம லாஸ்ட் 2 மேட்சாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்எஸ்டில வித்தவுட் அ டவுட் பூரன். அப்படி பவுலர்ஸ்ல அப்படின்னு பார்த்தா என்னன்னா அவர் இனிமே வந்து லக்னோவில் ஆடல. ஸோ அந்த மேட்ச் நம்ம லக்னோவில் ஆட போறாங்கன்னும் போது அங்க என்ன பண்ணுவாருன்றதை பார்க்கணும். ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட். பூரன் அங்கேயுமே அடிச்சாருன்னா வந்து கம்ப்ளீட்லி ஒர்த் ஃபார் எவ்ரி பென்னி. அவரை ரீடைன் பண்ணும்போது என்னடா ரொம்ப ஹை பிரைஸோன்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில தி பெஸ்ட் டாப் ஆர்டர் T20 பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா அடிக்கிறாரு. ஸ்பின்னர்லாம் அவருக்கு போடவே முடியல. இன்ஃபேக்ட் ஸோ ஸ்டைலிஷாவும் ஆடுறாரு. ஸோ அதுவும் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அது அவரை தாண்டி வேற யாராச்சும் சூஸ் பண்ணா ஷார்துல் தாக்கூரை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அன்சோல்டா போயிட்டு இப்ப பார்த்தா திடீர்னுட்டு நல்லா போட்டுட்டு இருக்காரு. எக்கனாமிக்கலாவும் கொஞ்சம் இருக்கு முன்னாடி மாதிரி இல்லாம. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருக்கு ஒரு ஃபேனா. ஸோ அதே மாதிரி நம்ம மும்பை இந்தியன் சைடு வந்தோம்னா நான் வில்ஜாக்ஸ்க்கு பாக்குறேன். ஏன்னா வில்ஜாக்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு அவரோட அந்த ஃப்ளோக்கு வரலையோன்னு தோணுது. ஸோ அதனால வில்ஜாக்ஸும் அந்த ஒரு ஃப்ளோக்கு வந்தாருன்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ கோ ஃபார் வில்ஜாக்ஸ். அண்ட் பவுலர்ஸ்லன்னு பார்த்தா ஐ கோ ஃபார் போல்ட். ஸோ போல்ட்டும் அந்த அளவுக்கு இன்னும் வரலன்னு தோணுது. ஸோ அதுவும் வந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ வின் ப்ரெடிக்ஷன்? வின் ப்ரெடிக்ஷன் 50-50 சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ என்னுடைய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்எஸ்டில இருந்து ஐ எம் கோயிங் ஃபார் ரிஷப் பண்ட். ஸோ நிக்கோலஸ் பூரன் வந்து அகைன்ஸ்ட் எம்ஐ சில டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுது. அதுவும் இல்லாமல் வந்து குவாலிட்டி 4-6 ஓவர்ஸ் குவாலிட்டி போலர்ஸ் வச்சிருக்காங்க மும்பை. ஸோ அதனால வந்து ஐ எம் கோயிங் ஃபார் ரிஷப் பண்ட் ஃப்ரம் எல்எஸ்டி ஆஸ் அ பேட்ஸ்மேன். பவுலர் ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் லார்ட் தாக்கூர். ஸோ இந்த வருஷம் வந்து லார்டோட ஏரோன்னு தோணுது. ஏன்னா வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வந்து அன்சோல்ல இருந்து வந்து ஒரு அன்சங் ஹீரோ ஆயிட்டு வராரு எல்எஸ்டிக்கு. ஸோ அதனால வந்து அவர் மேலதான் என்னோட மணியுமே இருக்கு. எம்ஐ சைட்ல இருந்து எம்ஐயோட பேட்டிங் சைட்ல இருந்து ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சூரியகுமார் யாதவ். ஏன்னா வந்து அவர் அடிச்சிருக்காரு, பட் இனிமே வந்து இந்த மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. ஸோ சூரியகுமார் யாதவ் வில் பி அ கீ அப்படின்னு தோணுது. பவுலிங் சைடு ஐ எம் கோயிங் ஃபார் ரென் போல்ட் ஆப்வியஸ்லி. பட் திருப்பி எல்எஸ்டி ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படின்றதுனால எனக்கு திருப்பியுமே விக்னேஷ் புத்தூர் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா வருவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ என்னுடைய பிக்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ் மற்றும் விக்னேஷ் புத்தூர். என்னோட ப்ரெடிக்ஷனுமே பாத்தீங்கன்னா 50-50 தான். ஏன்னா வந்து 2 டீமுமே ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னைக்கு தேதியில. 2 டீம்லயுமே வந்து எக்கச்சக்கமான மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. எந்த மேட்ச் வின்னர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றது பொறுத்துதான் வந்து ரிசல்ட் இருக்கிறதுனால ஐ ஆல்சோ பிரிக் 50-50 ஃபார் தட் மேட்ச்.
ஸோ ஆன் தட் நோட் இப்ப நம்ம ஏர்லி ப்ரிடிக்ஷன்ஸ் ஒன்னே ஒரு மட்டும் நம்ம சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எம்ஐ சிஎஸ்கே இப்ப மேட்சுக்கு இல்ல பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான பெர்சன்டேஜஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த 3 மேட்சஸை பொறுத்து? ஓகே, ஸோ யாரும் அடிக்கக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது கமெண்ட்ஸ்ல வந்து. ஏன்னா சிஎஸ்கே எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா தெரியல குவாலிஃபை ஆகிற அளவுக்கு. ஏன்னா அவங்களோட நல்ல டீம்ஸ் இந்த வாட்டி இருக்கு. ஸோ அதனால சிஎஸ்கே ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் பிளே ஆஃப்ஸ். அண்ட் எம்ஐக்கு இதே கான்ஃபிடன்ஸோட ஆடினாங்கன்னா மேபி பும்ராவும் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருந்துச்சுன்னா எம்ஐ வில் டெஃபினெட்லி மேக் இன் டு த பிளே ஆஃப்ஸ். ஓகே, ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் மேபி 5 or 10% அவுட் ஆஃப் 100. ஸோ எக்ஸ்ட்ராடனரி ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டீமே சரியா இல்லை, நம்ம ப்ரிவியூல இருந்து அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷம் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அவங்க டீம் காம்பினேஷன் இன்னும் ஃபைன் பண்ணல, அதை ஃபைன் பண்றதுக்கே இன்னும் ஒரு 2-3 மேட்ச் எடுக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஜெயிக்கிற அளவுக்கு அந்த காம்பினேஷன் இந்த வருஷம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனால சிஎஸ்கே 5 to 10%. அண்ட் எம்ஐ I'm still believing they will qualify. At least I'll give 70% chance like they will qualify unless and until Bumrah ரொம்ப டிலே ஆகுது, இல்லைன்னா வந்து சம்வேர் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ஃபெயில் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான 30% சான்ஸ் இல்லைன்னு சொல்றேன். இல்லைன்னா எம்ஐ வில் மேக் இட் டு பிளே ஆஃப் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த நோட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோக்கு ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ நட்ராஜன் ப்ரோ. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஐபிஎல் சீசன் ஃபுல்லா இதே மாதிரி ப்ரிவியூஸ், அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கும். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபக். பாய்.